तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். மார்கழி மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்க போகுது. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். அதாவது குரு பகவான் வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கும் காலம்தான் இது. பக்தி சிந்தனைக்கு உயரிய மாதமான பெருமை மிகு மார்கழி மாத பலன்கள். சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் மார்கழி மாதம். டிசம்பர் 15 காலை 10:10 மணிக்கு சூரியன் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு மாறுறாரு. டிசம்பர் 16 மார்கழி மாதம் தொடங்குது. மார்கழி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கன்னி ராசியை பற்றி தான். கன்னி ராசியில் உத்தரம் 2, 3, 4 பாதம் வெற்றியை மட்டுமே இலக்காக கொண்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மார்கழி மாதம் யோகமான மாதம். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றா பூர்த்தியாகும். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும். செய்து வரும் தொழில் முன்னேற்றம் அடையும். டிசம்பர் 30 வரை அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால பொன்பொருள் சேர்க்கை இருக்கும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட சங்கடங்கள் அனைத்தும் விலகும். ஜனவரி 1 முதல் புதனும் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால புதிய சொத்து சேர்க்கை இருக்கும். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகி ஆரோக்கியமாக செயல்பட தொடங்குவீங்க. இருந்தாலும் புதிய நட்புகளுடன் எச்சரிக்கை அவசியம். தவறான வழிகாட்டுதல்களை யார் வழங்கினாலும் அவங்களை விட்டு விலகுவது உங்களுக்கு நல்லது. மாணவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். சந்திராசிரமம் ஜனவரி 7, 8. அதிர்ஷ்டமான நாள் டிசம்பர் 19, 23, 28. ஜனவரி 1, 5, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சங்கர நாராயணரை வழிபட்டோம்னா சங்கடங்கள் அனைத்தும் விலகுமுங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது அஸ்தம். தெளிவாக செயல்பட்டு திட்டமிட்ட வேலைகளை நடத்தி முடிக்கும் ஆற்றல் கொண்ட உங்களுக்கு பிறக்கின்ற மார்கழி மாதம் முன்னேற்றமான மாதம். 6ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும் சனி பகவான் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளை இல்லாமல் செய்வார். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும். வியாபாரம் தொழிலில் தோன்றிய போட்டி விலகும். போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி போவாங்க. எழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. உங்கள் செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவியெல்லாம் கிடைக்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட விரிசல் விலகி இணக்கமான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகள் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பளித்து செயல்படுவாங்க. ஜனவரி 1 முதல் புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும். எதிர்பார்த்த பணம் வரும். உறவுகளில் ஆதரவு கூடும். நீண்ட நாளாக வாங்க முயற்சித்து வந்த இடத்தை வாங்கக்கூடிய நிலை உருவாகும். இந்த நேரத்தில் ஜென்மராசிக்குள் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சரித்து வர்றதுனால கவனமாக இருக்கணும். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வதுடன் புதிதாக வர்றவங்கள்ட்ட அதிகபட்சமாக எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஆசைகளுக்கு இடம் கொடுத்ததால் அதன் காரணமாக இழப்புகளையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உங்கள் விரையாதிபதி சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால ஒரு பக்கம் அலைச்சல் அதிகரிக்கும். மாணவர்கள் ஆசிரியரின் அறிவுரைகளை ஏற்கிறது நல்லது. சந்திராசிரமம் ஜனவரி 8, 9.
அதிர்ஷ்டமான நாள் டிசம்பர் 20, 23, 29, ஜனவரி 2, 5, 11. பரிகாரம் வந்து பெருமாளை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அடுத்தபடியாக நான் பார்க்க போகிறது சித்திரை 1, 2 பாதம். அதை பற்றி தான். துணிச்சலும் தைரியமும் இருந்தாலும் எதிலும் நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்து வரும் உங்களுக்கு பிறக்கின்ற மார்கழி மாதம் அதிர்ஷ்டமான மாதம். இதுவரை இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகப் போகுது. செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் வக்கரமடைந்தாலும் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் திறமையை அதிகரிப்பார், தேவைகளை பூர்த்தி செய்வார், நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாப்பார். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலக ஆரம்பிக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி நீங்கும், எதிர்ப்பு காணாமல் போகும். உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்கெல்லாம் உங்களிடமே வந்து சேரக்கூடிய நிலை ஏற்படும். எடுபடியாக இருந்த விவகாரம் பிரச்சனையை உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது. தடைப்பட்ட வேலைகளை முடித்து ஆதாயம் காண்பீங்க. நண்பர்கள் உறவினர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க. ஒரு பக்கம் அலைச்சல் அதிகரித்தாலும் மறுபக்கம் அதனால் ஆதாயமும் இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் உங்களுக்கு நன்மையை உண்டாக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும். வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து புதிய பொருள்லாம் வாங்குவீங்க. சுக்கிரன் வந்து சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வருவாய் அதிகரிக்கும். புதன் பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்பட்டு ஒவ்வொரு வேலையையும் நடத்தி அதில் அதிக லாபம் பார்ப்பீங்க. உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும். சந்திராசிரமம் வந்து ஜனவரி 9, அதிர்ஷ்டமான நாள் டிசம்பர் 18, 23, 27, ஜனவரி 5. பரிகாரம் வந்து வடிவேலனை வழிபட்டோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும்.